கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் கடந்த 7 மாதங்கள் அற்புதமாக நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவர் காண செய்து, இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னை ஆவியானவர் 89ஆம் சங்கீதம் 24வது வசனத்துக்கு நேராய் என் ஆவியில் ஆண்டவர் நடத்தினார். அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருந்து என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தும் என்று சொல்லி ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறைவில்லாமல் நடத்தும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த 89ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை கவனித்து பார்க்கிறீர்களா? என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், என் உண்மையும் என் கிருபையும் என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி என் 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 என்கிற பதம் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 20, 21 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி என் 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 என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிக்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த பூமியில் எதை செய்தாலும் சரி அவர்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிறது எல்லாம் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறார். கிழக்கிலே சூரியனை ஆண்டவர் தோன்ற பண்ணி இருக்கிறார். அது இந்நாள் வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோலில், அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளுங்க. இதை அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை விளங்கி கொள்ளணும். இதை அறிந்துதான் சங்கீதம் 75ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் துன்மார்க்குடைய கொம்பு வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்போ என்ன செய்யப்படும்? உயர்ந்திருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் துன்மார்க்கனாய் வாழுகிறவர்கள் செல்வ செழிப்பாய் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்களை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அவருடைய கொம்பு என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். ஆனால் உங்கள் கொம்பையோ கர்த்தர் உயர்த்துகிறார். அப்படின்னு என்றால் என்ன பாஸ்டர், திரும்ப திரும்ப அந்த கொம்புன்னு சொல்கிறீங்களே, ஆனால் என்ன என்று சொல்லி என்னிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால், கொம்பு என்கிற வார்த்தை வேதாகமத்தில் ஒரு உருவக சொல்லாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இங்கே பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். என்ன ஒரு உருவக சொல் என்று சொன்னால், கொம்புக்கு நாம் விளங்கிக் கொள்வது என்ன? கொம்பு எதை குறிக்கிறது? நம்முடைய பலத்தை குறிக்கிறது, நம்முடைய கீர்த்தியை குறிக்கிறது, நம்முடைய மேன்மையை குறிக்கிறது, நம்முடைய உயர்வை குறிக்கிறது. இதற்குத்தான் கொம்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அநேக உருவக சொல்கள் உண்டு. பாருங்க, உப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், கடுகை குறித்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். விளக்கை குறித்த ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் உருவக சொல்லாக, நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற சொல்லாக கர்த்தர் பயன்படுத்தி அங்கே அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை என்ன செய்ய முடிகிறது? விளங்கி கொள்ள முடிகிறது. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்திற்கு உன் கொம்பு என்ன செய்யும்? உயரும் என்பதாக கர்த்தர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை காணலையோ? உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததை போல் இருக்கிறதோ? கடந்த 7 மாதத்தில் நீங்கள் நினைச்ச காரியத்தில், நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தாகத்தை தணிக்காததை போல உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ? இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கொம்பு உயரும் சொல்லியிருக்கிறாரே. எல்லா ஆசீர்வாதமும் நிபந்தனையின் கீழ்தான் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். இதில் ஆண்டவர் என்ன நிபந்தனையை வைத்திருக்கிறார்? நம்முடைய கொம்பு எதனால் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும் என்றால், சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் என்ன நம்ம கூட பேசினார்? என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்றால், முதலாவது கர்த்தருடைய நாமத்தினாலே கொம்பு உயரும். நாம் கர்த்தருடைய நாமத்தை
அறிய அறிய நம்முடைய கொம்பு உயரும். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம எதெல்லாமோ அறிந்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியத்தையோ அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சின்ன பிள்ளைகிட்ட செல்ஃபோனை கொடுத்து பாருங்கள், நமக்கு தெரியாததெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியும். புதிய புதிய ஆப்பை உருவாக்கும், புதிய புதிய காரியத்தை அது நமக்கு சொல்லித்தரும். உங்களுக்கு புரியாதுமா, உங்களுக்கு தெரியாதுமா என்று சொல்லி அந்த அளவுக்கு இந்த நாட்களில் அறிவு பெருத்து போயிருச்சு. ஆனால் உலகத்தின் அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது, இந்த வேத வார்த்தையின் அறிவு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை குறித்ததான அறிவு இல்லை. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தாதான் நம்முடைய கொம்பு என்ன செய்யும், உயரும்னு சொல்லியிருக்கிறார். இங்கே தாவீதை என்ன செய்ய சொன்னால், ஆடுகளுக்கு பின்னாக அலைந்தவனை கர்த்தர் கண்டுபிடித்தார். தாவீதுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் கண்டுபிடித்து அரசனாக வைத்து ஆண்டவர் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதற்கு ஆண்டவர் உயர்த்தினார் பாருங்க. இது கற்பனை கூட பண்ணி பார்த்துருப்பானா தாவீது? கற்பனை கூட பண்ணி பார்க்காத நிலைமையில் தேவன் அவனை உயர்த்தினார். அதனால தான் தாவீது சொல்ல முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவரால் என்ன செய்யும் ஆகும். உங்களுடைய நிலைமையை நினச்சி நீங்கள் வேதனைப்படாதீங்க, உங்களுடைய குடும்பத்தை நினச்சி வேதனைப்படாதீங்க, உங்களுடைய காரியத்தை நினச்சி வேதனைப்படாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை அறிய 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 அந்த நாமத்தை அறிக்கையிட தாவீது இதை தான் செஞ்சான். சவுல் ஒவ்வொரு நாளும் இவனை என்ன செய்கிறான், துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு வரும் பொழுது கூட சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் நீர் என் கண்மலையும், நீர் என் கோட்டையும், நீர் என் தஞ்சமும். இவனுக்கு கோட்டையே இல்லைங்க. இவனோ ஒவ்வொரு நாளும் மலைகளிலும் குன்றுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்யணும், மரணம் எப்போ வரணும் தெரியாது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தரை கோட்டையாக பார்க்கிறான். கர்த்தரை கோட்டையாக பார்த்து அவர் தான் என் பாதுகாப்பு, அவர் தான் என் கோட்டை அப்படின்னு நினைத்தான். கர்த்தரை நாமத்தை சொல்லி அறிக்கையிடும் பொழுது ஒரு நாள் அவனை கோட்டையில் கொண்டு போய் என்ன செய்தார், உட்கார வைத்தேன். தேவன் அழகு பார்த்தார். நீங்கள் அந்த நாமத்தை சொல்ல 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 அந்த நாமத்தின் வல்லமையை என்ன செய்ய முடியும், நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் இதே தாவீதை என்ன செய்ய சொன்னால் கோலியாத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். இந்த நிலைமையில் இவனோ தன்னுடைய சகோதரர்கள் இராணுவத்தில் வேலை செய்கிறார்கள், வேலை செய்கிற தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போயிருக்கிறான். இஸ்ரவேலின் சேனையே பயந்து போய் நிற்கிறது. எல்லாரும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் என்ன செய்கிறார்கள், தஞ்சம் புகுகிறார்கள். ஆனால் இந்த சவுல் கூட இந்த கோலியாத்தை கண்டு பயந்து போயிருக்கிறான். ராஜாவே பயந்து போயிருக்கிறான். இவன் ஒரு வாலிபன். இந்த வாலிபன் போய் நிற்கும் பொழுது கோலியாத்து வந்து இஸ்ரவேலின் சேனையை என்ன செய்கிறான், நிந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. நிந்திக்கும் பொழுது இவனுக்குள்ள ஆவியில் வைராக்கியம் கொண்டு இந்த கோலியாத்தை நான் மட்டங்கடிக்கிறேன் என்று சொல்லி இந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறான். இங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய், நானோ இஸ்ரவேலை நிந்தித்த இராணுவத்தின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், வருகிறேன். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவன். இராணுவத்தின் தேவன் மாத்திரமல்ல, அவர் சேனைகளின் தேவன். அந்த நாமம் எனக்குள் இருக்கிறது, அவர் எனக்குள் இருக்கிறார் என்று அந்த நாமத்தில் கோலியாத்திற்கு முன்பாக நின்றான். அந்த நாமத்தில் நின்றதுனால தான் கோலியாத்தை தாவீதின் கையில் கர்த்தர் என்ன செய்தார், விட்டு கொடுத்தார். இப்பொழுது என்ன நடந்தது, இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தாவீது அறிஞ்சது நிமித்தமாய் அந்த தேசத்திலேயே இவன் கொம்பை, தாவீதின் கொம்பை கர்த்தர் உயர்த்தி எருசலேமின் குமாரத்திகளெல்லாம் ஒரு பாடல் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொல்லி ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் தேசத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார், தேசத்தில் உயர்த்துகிறார், அவருடைய கொம்பை உயர்த்துகிறார். காரணம் என்ன என்று சொன்னால் தாவீது கர்த்தருடைய நாமத்தை
வார்த்தை அறிந்தது. கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைத்த விசுவாசம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த 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 தேவன் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவார், உங்களுடைய திருச்சபையை உயர்த்துவார், உங்களுடைய பிஸ்னஸை உயர்த்துவார். சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய நாமத்தை மாத்திரம் அறிகிற அறிவின் மேன்மையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு அறிவதற்கு கிருபையை தருவாராக. ரெண்டாவது, நம்முடைய கொம்பு உயரும் என்று சொன்னால் நம்முடைய கொம்பு எதனால் உயரும் என்றால், சங்கீதம் 89 சங்கீதம் 17வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தயவினால் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தயவு அப்படின்னா மனுஷன் நம்ம மேலே வைக்கிறதான என்ன சொன்னால் நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசை தான் தயை. இன்னும் சொல்லணும்னா கர்த்தர் நம்ம மேலே காட்டுகிற அன்பும் இரக்கம்தான் தயை என்று சொல்லலாம். இந்த 8வது மாதத்தில் கூட நம்மளை ஜீவனோடு கூட வைத்தது எப்படி வைத்திருக்கிறார்? அவர் நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தம், அவர் நம்ம மேலே வைத்த இரக்கத்தின் நிமித்தம். நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தந்தாரே, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம். நல்ல வேலையை தந்தாரே, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம். நல்ல உயர்வை தந்தாரே, எல்லாமே அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், எல்லாமே அவருடைய தயவின் நிமித்தம். எனவே நம்ம மேலே வைத்த தயவு தான் நம்முடைய கொம்பை என்ன செய்யும்? உயரும் என்பதை என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். நல்லா படித்ததுனால இன்றைக்கி நல்லா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்மளை விட நல்லா படித்தவங்களாம் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உயர்த்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு, நல்ல வேலையை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அவர் நம்ம மேலே வைத்த தயவு தான். அன்றைக்கும் தயவு உள்ளவராக இருந்தார், இன்றைக்கும் உங்கள் மேலே தயவு உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் நம்ம மேலே தயவு உள்ளவராய் இருப்பேன் என்பதாக தான் கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தை குறித்து நான் சொல்கிறேன், லோத்துவின் குடும்பம். இவன் லோத்து என்ன செய்தான்னு சொன்னால், ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிருச்சு. ஆபிரகாம் நல்ல ஒரு தேவ மனிதன். அவர் சொல்லுகிறார், நீ வலது பக்கத்தில் போனால் நான் இடது பக்கத்தில் போகிறேன், நீ இடது பக்கத்தில் போனால் நான் வலது பக்கத்தில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீயே தேர்ந்தெடு. இவன் லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறான். சமபூமி, நல்ல செழிப்பான பூமி, இங்கே போனால் ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சிடலாம், இன்னும் செழித்திருக்கலான்னு சொல்லி லோத் சமமான பூமியை தெரிந்தெடுத்தான். அதுதான் சோதோம் குமாரா பட்டணம். அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இவனும் இவனுடைய மனைவியும் 2 குமாரத்திகளும் போய் என்ன செய்தார்கள்? குடியேறினார்கள். அங்கே இருந்துடலாம், இந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்குது, செல்வ செழிப்பாக இருக்குது, இங்கே நம்முடைய 2 குமாரத்திகளுக்கும் என்ன செய்யலாம், மருமகனை எடுத்து விடலாம் என்று சொல்லி அங்கே சம்பந்தம் கலக்கிறதுக்கும் ஆயத்தமாகி விட்டான். ஆனால் அந்த பட்டணத்தினுடைய பாவம் வானம் மட்டும் என்ன செய்ததாம், எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், நீ துரிதப்படுத்து, நீ போ, உன் மேலே நான் என்ன செய்கிறேன்? அன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக தான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம், அவன் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் அவனை துரிதப்படுத்தினார் என்று சொல்லி துரிதப்படுத்தி அவன் கையையும் அவனுடைய மனைவி கையையும் 2 குமாரத்தியுடைய கையையும் பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டு, நீங்கள் சமபூமி எங்கும் நில்லாதீர்கள், பின்னிட்டு திரும்பாதீர்கள், ஓடிப்போங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இரக்கம் வைத்தார், அன்பு வைத்தார். அந்த பட்டணத்தை விட்டு அவர்களை என்ன செய்ய சொன்னால் வெளியே போங்கள் என்று சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டார். லோத்துடைய சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். பின்னிட்டு திரும்பாதே என்று சொன்னால் லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பினார். சில சமயத்தில் கர்த்தருடைய தயையை கூட நம்ம இழந்து போகிறோம், அவருடைய வார்த்தை நிமித்தம் இழந்து போகிறோம். அவர் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு எப்பொழுதுமே என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அவர் நம்ம மேலே கோபம் கொண்டக்கூடாது. சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயை நீடிய வாழ்வு. அவர் கோபப்படுகிற அளவுக்கு அவருடைய வார்த்தையை மீறிடக்கூடாது. லோத்துடைய மனைவி வார்த்தையை மீறி நடந்துட்டா, உப்பு தூணா மாறினா. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த தயையை பிடித்து கொள்ளணும். அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் என் மேலே அன்பாகவே இருக்கணும். அவர் தயவாக இருந்தார்னா அவருடைய தயை நீடிய வாழ்வு. அதனால தான் நம்முடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி உங்கள் மேலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நான் தயவுள்ளவராக இருக்கிறேன்
மகளே, மகனே என்பதாக தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய கொம்பு எதனால் உயரும் என்று சொன்னால் ஜெபத்தினால் நம்முடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும் என்பதை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்காம எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஜெபிக்காதவனுடைய கொம்பு என்ன செய்யாது? உயராது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் செய்வோம், ஆனால் ஜெபம் மட்டும் செய்ய மாட்டோம். உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ போய் காத்திருப்போம், தேவ சமூகத்தில் மாத்திரம் என்ன செய்ய மாட்டோம்? காத்திருக்க மாட்டோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார்னா அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்குத்தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, அவருடைய இரட்சிப்பினால் களி கூறுகிறேன் என்பதாக ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்கிறது தான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவள் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்யணும் சொன்னால் உயர்ந்திருக்கணும்னா அன்னாளை போல ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக காணப்படணும். 1ஆம் அதிகாரத்தில் எல்கானா என்கிற மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு என்ன சொன்னால் மூத்தவள் தான் இந்த அன்னாள். 2வது ஒரு மனைவி, அவள் பெனினாள். இந்த பெனினாள் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னாளை என்ன செய்வாள்? நிந்தித்து கொண்டே இருப்பாள். எனக்கெல்லாம் பிள்ளை வந்துருச்சு, எனக்கெல்லாம் புழு பூச்சி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, ஆனால் உனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி, எனக்கு நடந்துருச்சு உனக்கு நடக்கலை. இன்றைக்கி உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் குடும்பத்துலலாம் நடந்துருச்சு, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிட்டு, உன் பிள்ளைக்குன்னு ஒன்றும் ஆகலையா, என் பிள்ளைக்கெல்லாம் இன்றைக்கி என்ன சொன்னால் குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு, இன்னும் உன் பிள்ளைக்கு ஒன்றுமே நடக்கலையா, எங்கள் பிள்ளைலாம் இன்றைக்கி நல்லா இருக்குது, உன் குடும்பம் எப்படி இருக்குது, எங்களுக்கு நடந்துருச்சு உனக்கு நடக்கலையே என்று நிந்திக்கிறார்களா, அவமதிக்கிறார்களா? சில மனிதர்களுக்கு முன்பாகவே போக முடியாத அளவுக்கு தலை குனிஞ்சு போயிருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் இதன் மத்தியில் அன்னாள் செய்தது என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தாள். அவள் ஜெபித்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? பதிலை தந்து ஜெபிக்கிறவளாக இருக்கிறார். பாருங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செஞ்சிருக்கிறது? உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி துதித்து, பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அன்னாள் பெனினாளை சபிக்கவே இல்லை. நம்மளாம் நல்லா பாருங்க, உன்னி என்னெல்லாம் சபிச்ச, என்னெல்லாம் எனக்கு விரோதமாக பேசின, இன்றைக்கி என் பிள்ளை ஆண்டவர் ஆண் குழந்தையை தந்திருக்கிறார், நான் கேட்டபடியே எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி தான் பிள்ளையை கொண்டு போய் அன்னாள் பெனினாளுக்கு முன்னால் வச்சு பெனினாளை சபிக்கிறது, பெனினாளுடைய பிள்ளையை சபிக்கிறது, பெனினாளை அவமதித்து பேசுகிறது, நிந்திக்கிறது, இதெல்லாம் அன்னாள் செய்யலைங்க. இதெல்லாம் அன்னாள் செஞ்சதெல்லாம் ஒன்று தான் செஞ்சா, தேவனை நோக்கி துதித்தாள். நமக்கு என்னதான் கர்த்தர் செஞ்சிருந்தாலும், சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை வைத்திருந்தாலும், சத்துருக்கள் நமக்கு முன்பாக தாழ்ந்திருக்கிறத ஒரு அனுபவம் போல இருந்தாலும், சத்துருக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்த்து சிரிக்கக்கூடாது, சத்துருக்களை பார்த்து நிந்திக்கக்கூடாது. உனக்கு நடந்துருச்சா, இன்னும் நடக்கணும், இதுக்கு மேலேயும் நடக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இதன் மத்தியில் கர்த்தர் நமக்கு செஞ்சதை நினச்சி கர்த்தரை நம்ம துதிக்கணும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு செஞ்சதை நினச்சி துதிக்கணும். கர்த்தர் நம்முடைய பிஸ்னஸுக்கு செஞ்சதை நினச்சி துதிக்கணும். கடந்த 7 மாதத்தில் எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி பாருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பு உயர பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உயர பண்ணுவார் அப்படின்னா என்ன செய்யணும் சொன்னால், 1வது வசனத்தில் கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்குதுன்னு சொல்கிறா, 10வது வசனத்தில் உயர பண்ணுவார் அப்படின்னு சொல்ல. இன்னும் இந்த 8வது மாதத்திலையும் மாத்திரமல்ல, இதோடு கூட அந்த உயர்வு நின்று போகிறதில்ல, இன்னும் என்ன செய்ய போகிறான்? உயர பண்ணுவேன், உயர பண்ணிக்கொண்டே இருப்பேன். இது தொடர்ந்து உன் குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கும், ஊழியத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 89:24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருந்து என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அப்படின்னா நாமத்தினாலே கொம்பு என்ன செய்யும்?
உயரும் அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய தயவினாலே கொம்பு உயரும்னு சொன்னார். ஜெபத்தினாலே கொம்பு உயரும்னு சொல்லியிருக்க அந்த 3 காரியத்தையும் அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தில் சங்கீதம் 89:24 பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தை அற்புதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே 89 சங்கீதம் 24வது வசனத்தின்படியே ஆண்டவருடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளையுடைய கொம்பு உயரட்டும். கர்த்தருடைய தயையினாலே உம்முடைய பிள்ளையுடைய கொம்பு உயரட்டும். ஜெபம் நான் அதிகமாக ஜெபம் பண்ணி அதிகமாய் காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய கொம்பை கர்த்தரே உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தரே உயர பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தரலும். இந்த மாதம் மீதமும் மிச்சமும் எடுக்க உதவி செய்யும். போக்குல வரத்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.